வெல்கம் டு ட்ரெண்டி தமிழ் டெக். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அப்டேட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அலர்ட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி ட்ரெண்டிங்காக லிரிக்ஸ் அனிமேஷன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆர் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வீடியோ அண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி இந்த மாதிரி ரெயின் ட்ராப்ஸ் விழுவுது, இந்த மாதிரி ஃபோட்டோ ஷேக் ஆகுதுன்னு பிக்சல் லேப் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ப்ரீவியூலே ஒரு செகண்ட் வீடியோலேயே போட்டிருக்கேன். இந்த பிக்சல் லேப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அதை ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிக்சல் லேப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் பிக்சல் லேப்பை பற்றி. பிக்சல் லேப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிக்சல் லேப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆர் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்கள் விருப்பம் தான். வச்சுட்டு ஒரு 4 எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன எஃபெக்ட்னா செக், டிசால்வ், ஃபேட் இன், ஃபேட் அவுட், ஸ்விங்கு, வேவ் வேப் அப்படின்னு ஒரு 4 எஃபெக்ட் தான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். 4 எஃபெக்ட்டை வச்சு நம்ம எப்படி அனிமேஷன் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செக் அண்ட் டிசால்வ் அது வந்து எங்கே இருக்கும் போது ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஒப்பாசிட்டியில் போனீங்கன்னா செகண்ட்லேயே இருக்கும் செக் அண்ட் டிசால்வ். ஆல்ரெடி நான் வந்து இந்த வீடியோ வந்து என்னோடய ஃபஸ்ட் சேனல் ஆர்ட் கிளியர் அஃபிஷியல் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதனால நான் ப்ரீசெட்டாக இதை பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. செக் அண்ட் டிசால்வ் போங்க. அமௌண்ட்டுக்கு வாங்க. அமௌண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0.750 கொடுங்க. அண்டு செகண்ட் அனிமேஷன் க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.011 கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு எஃபெக்ட் அவ்வளோதான். அண்டு சைஸ் மட்டும் வந்து 10 கொடுத்துருங்க. ஸ்ட்ரெச்சு வேறு நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம். எல்லாமே 0லேயே வச்சுக்கோங்க. செகண்ட் நம்ம என்ன எஃபெக்ட் வச்சுக்கோம், ஃபேட் இன், ஃபேட் அவுட் பார்க்கணும். ஃபேட் இன், ஃபேட் அவுட்டில் இன்னில் வந்து 0.24 வச்சுக்கிறேன். அவுட்டில் வந்து 0.28 கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபேட் இன், ஃபேட் அவுட் கொடுத்தா தான் நம்ம ஸ்டார்ட்டில் வந்து டிசால்வ் ஆகி வருது கொஞ்சம் நல்லா தெரியும். நீங்கள் ஃபேட் இன், ஃபேட் அவுட் கொடுக்கணும்னா டிசால்வ் ஆகுது நல்லா தெரியாது. அந்த தேர்ட் ஆப்ஷனில் சிங்கிங் ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். அண்டு அதில் என்ன கொடுக்க போகிறோம், ஃப்ரீக்வன்சியில் மட்டும் 0.32 கொடுத்துருக்கேன். ஆங்கிள் 1ல் வந்து -8 கொடுத்துருக்கேன். ஆங்கிள் 2ல் வந்து +8 கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து -8ம் கொடுக்கலாம், 4ம் கொடுக்கலாம். ஆனால் வந்து மேலே என்ன மைனஸில் கொடுக்குறீங்க அதே வேல்யூ கீழே நீங்கள் +லையும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் வந்து சிங்கிங் நல்லா ஆகும், ஒரு கான்செப்டாக ஆகும். அப்படி இல்லைன்னா சரியாக ஆகாது. ஃபோர்த் என்ன எஃபெக்ட் பார்க்க போகிறோம்னா ஃபோர்த் எஃபெக்ட் வந்து வேவ் வேப்னு பார்க்க போகிறோம். அது என்னென்னா பேஸ் வேல்யூவில் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி கொஞ்சம் தள்ளி, எப்படின்னா இந்த மாதிரி டிசால்வ் ஆகி வந்தோடனே அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணுங்கள். அந்த லாஸ்ட்டு ஒரு அனிமேஷன் கீயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னா 0.87 கொடுக்குறீங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருங்க. ஏன்னா லாஸ்ட்டில் முடியும் போது அந்த வேவ் நின்றுற மாதிரி நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து 0.87 கொடுங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தா 0லேயே முடிச்சுக்கோங்க. டைரக்ஷன் அண்ட் எதுவுமே கொடுங்க. ஃபேஸிங் வந்து 20.0 கொடுத்துக்கோங்க. ஃபேஸிங் வந்து 20.0 கொடுத்து மேக்னிடியூட் வந்து 4 அனிமேஷன் கீ ஆட் பண்ணுறோம். எப்படின்னா அதே மாதிரி தான் டிசால்வ் ஆன கொஞ்சம் தள்ளி ஒரு அனிமேஷன் கீ ஒன்று, அண்ட் சென்டரில் ஒரு அனிமேஷன் கீ அது கொஞ்சம் தள்ளி, முடிகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி ஒரு அனிமேஷன் கீ ஒன்று, ஆக்சுவலி முக்காலில் ஒன்று, முடிகிறதுக்கு முன்னாடி ஒன்று, அண்டு ஸ்டார்டிங்கில் ஒன்று, 3 அனிமேஷன் கீ ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீழே என்ன பண்ணுறீங்க 0.6 கொடுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. செகண்ட் அனிமேஷனில் 1.4 நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 1.5, 1.6 இந்த வேவ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து கொடுத்துருக்குங்க. அண்ட் லாஸ்ட் அனிமேஷன் கீழே வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 0 கொடுத்து முடிச்சிட்டேன். அவ்வளோதான். நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ட்ரெண்டிங்கான லிரிக்ஸ் அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய், see you.